அரசியல் உயிரோடை தமிழ் IELC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜாணி. அனைத்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்கள், குறிப்பாக தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். செம்மணி புதைகுழி தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கின்றோம். கடந்த தடவை பேசும்பொழுது நிச்சயமாக 2ஆம் கட்ட அகழ்வு பணி முடிவுக்கு வந்திருக்கின்றது. 3ஆம் கட்ட பணிக்கு காத்திருக்கிறார்கள் என்ற விடயங்கள் கூறப்படுகின்றது. அதுவும் கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. என்றால் நிதி ஒதுக்காவிட்டால் நிச்சயமாக அந்த 3வது அகழ்வு பணி நடைபெற மாட்டாது என்பது உறுதி. இருந்தாலும் கூட வெளிநாடுகள் சிலர் இப்பொழுது அவர்களுடைய பார்வை அங்கே திரும்பி இருப்பதாக பிரித்தானியாவுடைய உயர்ஸ்தானிகர் ஒருவரும் கூட அங்கே சென்ற பொழுது செம்மணி புதைகுழி விவகாரங்கள் தொடர்பாக கண்டறிந்திருக்கிறார் என்ற விடயங்கள் கூறியிருக்கிறார் என்ற விடயங்கள் என்ன நிலைமை இப்பொழுது? உண்மைதான். இப்ப செம்மணி புதைகுழியில இதுவரையில் 18 எலும்பு கூடுகள், மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. ஜூன் 26ஆம் தேதி 2ஆம் கட்ட அகழ்வு இடம்பெறப் போகின்றது. ஆனால் கிட்டத்தட்ட அங்கு 400 தொடக்கம் 600 பேர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக முன்னர், அதாவது 95, 96ஆம் ஆண்டுகளில் ஸ்ரீலங்கா இராணுவம் யாழ்குடா நாட்டை கைப்பற்றிய போது இடம்பெற்ற, அதன் பிற்பாடு இடம்பெற்ற மனித இனப்படுகொலையாகத்தான் இதனை பார்க்கலாம். அந்த ரெவிரச நடவடிக்கைக்கு பின்னர் தான் இது நடைபெற்றதாகவும் அப்போது கூறப்பட்டது 400 தொடக்கம் 600 பேர் என்று சொல்லி. அதன் பின்னர் தான் 96ஆம் ஆண்டு கிருஷாந்தியின் கொலை வழக்கு வெளிச்சத்துக்கு வந்திருந்தது. அதனுடன் தான் இந்த செம்மணி புதைகுழிகள் தொடர்பான தகவல்கள் மெல்ல மெல்ல வெளிவந்தாலும் இலங்கை மாறி மாறி வந்த இலங்கை அரசுகள் அதை ஏதோ ஒரு வகையில் மூடி மறைப்பு செய்து கொண்டுதான் வந்திருந்தன. இப்போது அங்க இந்த மனித புதைகுழி கண்டறியப்பட்டது அதை அந்த விவகாரத்தை மேலும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. இப்ப இதே சமயம் பிரித்தானியாவை பொறுத்தவரையில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்களும் பிரித்தானிய அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இந்த விசாரணையில் பிரித்தானியாவும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியும், இது தொடர்பான நீதியான விசாரணை நடைபெறுவதற்கு பிரித்தானியா தனது உதவிகளை வழங்க வேண்டும் என்று சொல்லியும் கூறியிருக்கிறார். இப்போது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் அங்கு போகின்ற அதே சமயம் இந்த விவகாரத்தை தமிழ் மக்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னும் கொண்டு செல்ல வேண்டும் என்றதும் ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. அதே சமயம் யாழ்ப்பாணத்துல இதை கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இந்த செம்மணி படுகொலை விவகாரம் தொடர்பாக, அதில் காணாமல் போனவர்கள் தொடர்பாகவும் அவர்களின் விவரங்கள், உண்மையில் இப்போது கண்டறியப்பட்ட மனித எச்சங்கள் DNA பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்யப்பட்டால் அது யாருடையது என்றதை இலகுவாக கண்டுபிடித்து விடலாம். அப்ப அதுக்கு உண்மையில் வெளிநாடுகளின் உதவிகள் தேவை. அப்ப இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் இது உண்மையில் இதை கண்டறிந்தார்களாக இருந்தால், இப்போ DNA பகுப்பாய்வின் மூலம் அதனை கண்டறிந்தார்களாக இருந்தால் அதிலிருந்து பல தகவல்களை நாங்கள் வெளிக்கொண்டு வர முடியும். அரசர்களே, JVP-னர் புனிதமானவர்கள், புதியவர்கள் என்று சொன்னார்கள். இந்த செம்மணி புதைகுழியில் அந்த விவாதம் தொடர்பாக அமைச்சர் ஒருவர் நாடாளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார். வடக்கில் மனித புதைகுழிகள் என்ற வதந்தியை பரப்பப்படுவதை நீதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பாக அங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கின்றது. புனிதமானவர்கள், புதியவர்கள், சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம் என்று சொல்லும் பொழுது மனித புதைகுழி அங்கே இருப்பதை தொலைக்காட்சிகள் எல்லா ஊடகங்களும் வெளிப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு ஒரு கேலிக்கூத்தாக இருக்கிறது போல் தெரிகின்றது. நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மைதான். இதில் கேலிக்கூத்து என்று சொல்லும் போது அவர்கள் அந்த தமிழ் மக்கள் விவகாரத்தில் அவர்கள் ஒரு இனவாத போக்குடன் தான் இருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழர்கள் அவர்களை புனிதர்களாக ஒரு சிலர் பார்த்தாலும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததாக அவர்களும் இதில் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களின் உறுப்பினர்களின் புதைகுழிகளும் இருக்கின்றன. சூரியகந்தை புதைகுழி, மாத்தளையிலே என்று சொல்லி சில இடங்களில் அதுவும் கண்டறியப்பட்டது. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டிருந்தது.
அதாவது மஹிந்த ராஜபக்ச 90களில் அவர் ஜெனீவாவுக்கு ஒரு கோப்புடன் அவர் சென்றிருந்தார். அப்போது அவர் கூறியது என்னென்றால், தென்னிலங்கையில் 60,000 இளைஞர்களை காணவில்லை, 60,000 இளைஞர்கள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற பயிருடன் தான் அவர் திரிந்தார் அப்போது. அப்ப அதைத்தான் அரசியல், அவர்கள் அதனை அரசியலாக்கினார்கள். இப்ப ஜேவிபியை பொறுத்தவரையில் ஜேவிபி தானும் இதில் இழந்திருக்கின்றது. இருந்தாலும் தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலையில் தங்களை தக்க வைப்பதற்காக அதனையும் கைவிட்டு இந்த தமிழர் மீது இடம்பெற்ற இனப்படுகொலையை மறைப்பதற்கு அவர்கள் முன்னிற்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் கூற முடியும். இப்ப OMP அலுவலகம் என்று சொல்றது கிட்டத்தட்ட, அதாவது அதை தமிழ் மக்கள் எதிர்த்திருந்தார்கள் என்றால் அது இலங்கை அரசு திட்டமிட்ட ரீதியில் வெளிநாட்டு பொறிமுறையை இல்லாது செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. இருந்தாலும் அந்த OMP அலுவலகத்தில் கூட இதுவரையில் 14,000 முறைப்பாடுகள் போடப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதை ஒழுங்காக அதை எடுக்கவும் இல்லை, அதை மேற்கொண்டு நகர்த்தவும் அவர்கள் விரும்பவில்லை. அப்ப உண்மையில் நான் ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால், உண்மையில் ஒரு தென்னாப்பிரிக்காவில் அமைக்கப்பட்டது போலவோ அல்லது சூடானில் அமைக்கப்பட்டது போலவோ அல்லது வெவ்வேறு நாடுகளில் அமைக்கப்பட்டது போலவோ உண்மையும் நல்லிணக்கத்துக்குமான ஒரு குழுவை அமைப்பார்களாக இருந்தால் தேசத்தியுடன் பெருமளவான ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்களை, அதாவது இந்த காணாமல் போன தொடர்பான ஆவணங்களை மக்கள் சமர்ப்பிப்பார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த OMP அலுவலகத்திலேயே 14,000 முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அப்ப இவர்களுக்கெல்லாம் என்ன நடந்தது என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மனித புதைகுழிகள் உண்மையில் அதை தீவிரமாக அதை ஆய்வு செய்யப்பட வேண்டும். ஜேவிபியினர் கூறுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது உள்ளக பொறிமுறை மூலம் தாங்கள் இதுக்கான நீதியை வழங்குவார்கள் என்று சொன்னால், உள்ளக பொறிமுறையில் இந்த மனித புதைகுழிகளும் அந்த உள்ளக பொறிமுறைக்குள் தான் அடங்கும் என்பதையும் கூட அவர்கள் மறுக்கிறார்கள் என்றால், அவர்கள் உள்ளக பொறிமுறை என்று சொல்வது கூட ஒரு அனைத்துலக சமூகத்தை ஏமாற்றுவதற்கான ஒரு யுக்தியாகத்தான் பார்க்கலாம். நிச்சயமாக அவர்கள் மட்டும் ஏமாற்றவில்லை, சர்வதேச நாடுகள் கூட ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. இனி ஐநா அமைப்புகள், உங்களுக்கு தெரியும் எத்தனை தடவைகள் நாங்கள் பேசிவிட்டோம். இருந்தாலும் கூட ஐநாவுடைய மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய தலைவர் வோக்கர் டர்க் அவர்கள் இலங்கைக்கு செல்ல இருக்கிறார் என்ற விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அவர் எங்கே சென்றால் இந்த செம்மணி புதைகுழி அங்கே அவர் பார்வையிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கோரிக்கையை செவிசாய்த்து அங்கே நடந்த விடயங்களை அவதானித்து மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக ஏதாவது வகையில் உதவி செய்வார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா, அல்லது இதுவும் கடந்து போகின்றது என்று நான் நம்புகிறேன்? ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் வோக்கர் டர்க் இலங்கைக்கு போகிறது ஒரு தமிழ் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, தமிழ் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஊடகமாக இருந்தாலும் சரி, ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பார்க்கப்பட வேண்டியது ஒன்று. மாற்றுக் கொள்கைகளுக்கான அமைப்பு 11 பரிந்துரைகளை அவர்களிடம் கொடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது புதைகுழிகளை சென்று பார்வையிட வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த அமைப்பு வைத்திருக்கின்றது. அதாவது கொழும்பை தளமாக கொண்ட மனித உரிமைகள் மனிதாபிமான அமைப்புகளை அவர் சந்திக்க உள்ளதாக கூறியிருக்கிறார். வடக்கு கிழக்கை சேர்ந்தவர்கள் காணாமல் போனோர் அலுவலகம் கூட, காணாமல் போனோர் சங்கங்கள் கூட அவரிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. அதாவது முள்ளிவாய்க்காலுக்கு வாருங்கள், பாருங்கள் என்று. அவர் யாழ்ப்பாணம் போக இருக்கிறார், திருவண்ணாமலைக்கு போக இருக்கிறார், கண்டிக்கு போக இருப்பதாக கூறப்படுகிறது. அப்ப முள்ளிவாய்க்கால், ஆனால் முள்ளிவாய்க்காலுக்கு வரும்படி கூறினாலும் அதற்கான பதில் கொடுக்கப்படவில்லை. அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சிவில் அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது ஏனைய அமைப்புகளாக இருக்கலாம், அவரை வர வேண்டாம் என்று கூட கூறினார்கள். ஏனென்றால் இது இலங்கை அரசு, அதாவது செப்டம்பர் மாதம் அந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கொண்டு வரப்படுகின்ற தீர்மானத்தை பிரித்தானியாவும் கனடாவும் தான் அதுக்குரிய அனுசரணைகளை வழங்க வேண்டும். அதனை இல்லாது செய்வதற்காக இலங்கை அரசு அவரை கூப்பிட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் காட்டி நாங்கள் மூன்றின மக்களையும் சமத்துவமாக நடத்துகிறோம், நாங்கள் பொருளாதார நெருக்கடியில் இருந்து எல்லா மக்களும் இணைந்து வெளிவந்து கொண்டிருக்கிறோம், இந்த நேரத்தில் இதனை எடுக்கக்கூடாது என்று. இதே நேரம்தான் இன்னொன்றையும் சொன்னார், ஒரு ஊடகவியலாளர் சொன்னார். அங்கு கூறப்பட்டிருக்கலாம் என்னென்று சொன்னால், இந்த 13வது திருத்தம் அதனை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஈடுபட்டிருப்பதால் இப்போதைக்கு இந்த போர்க்குற்றம் இனப்படுகொலை தொடர்பாக அவரிடம் பேசக்கூடாது என்று கூறியிருந்தார்கள் என்று கூறியிருக்கிறார்கள்.
அப்ப இந்த 13வது திருத்தத்தை உங்களுக்கு தெரியும், மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சரத்துக்குள்ள பூத்தினது இந்தியா முதலில் அது ஒரு அறிக்கையில் அது வெளிவந்திருந்தது, நாங்களும் பேசியிருந்தோம். இப்ப கேள்வி என்னவென்று சொன்னால், அரசு அது 13வது திருத்த சட்டம் ஒரு அரசியல் சார்ந்தது. அரசியலுக்கும் மனித உரிமைகள் ஆணையாளருக்கும் என்ன தொடர்புன்றது விளங்கவில்லை. அப்ப இதை மடை மாத்த பார்க்கிறார்கள். அதாவது இங்கும் முதலும் கூறினார்கள், இப்போது இனப்படுகொலை என்று சொல்லக்கூடாது, போர்க்குற்றம் என்று சொன்னால் தான் நகரம் என்றார்கள். ஒன்றும் நகரவில்லை. அதாவது ஏதாவது ஒன்றை சொல்லி இந்த இலங்கை அரசுக்கு சார்பாக சில பல இலங்கை அரசின் அனுசரணை செய்கிறார்களோ தெரியவில்லை. இப்போது இந்த கதையை அங்க கொழும்பில் இருக்கின்ற ஒரு பிரபல ஊடகவியலாளர் கூறினார். அவ்வாறுதான் இப்போது கூறுகிறார்கள். இப்போதைக்கு அவருக்கு பிரஷர் ஒன்றும் கொடுக்கக்கூடாது, அவர் அரசியல் தீர்வு தொடர்பாக, அரசியல் தீர்வுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? அவரவருக்கு தெரிந்த பாணியை காட்டுவதுதான் நல்லது. மனித உரிமைகள் ஆணையாளர் என்று சொன்னால் அவர்கள் மனித உரிமைகள், மனிதாபிமானம் அந்த நாட்டில் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா, அல்லது மீறப்பட்டால் அதற்கான விசாரணைகள், தண்டனைகள், பொறுப்பு கூறல்கள் எவ்வாறு இடம்பெறுகின்றன என்பதை பார்ப்பதுதான் அவரின் தொழில். அவர் அந்த தொழிலை அவர் பார்க்கட்டும். 13வது திருத்த சட்டம் என்று சொன்னால் அதை வேறு ஒரு தரப்பு அதை பார்த்துக் கொள்ளும், அல்ல அரசியல் சார்ந்த அமைப்புகள் அதனை பார்த்துக் கொள்ளும், அது வேறுபடியும். அப்ப இவ்வாறு கூட அங்கு கொழும்பில் கதைகள் கட்டப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால், ஏதோ ஒரு வகையில் இந்த இவரின் வருகையை இலங்கை அரசுக்கு சாதகமாக பயன்படுத்தி இது தமிழ் மக்களை எந்த விதத்திலும் இதற்கு ஈடுபடுத்த முடியாதவாறான ஒரு நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்போதுதான் வேறு சிலர் கூறினார்கள், இதை ஒருக்கா இந்த ஊடக வாயிலாக வெளியில் கொண்டு வாருங்கள், இவ்வாறான மாயைகளை போட்டு மக்களின் வாய்களை அடைத்து அல்லது மக்களின் செயல் திட்டங்களை நிறுத்தி ஒரு ஆசையை காட்டி அதை செய்ய போறார், இதை செய்ய போறார் என்று இப்ப நடக்கிறதை நீட்டு போக செய்ய போகிறார்கள் என்று கூட கூறியிருந்தார்கள். அப்ப இதை நான் ஏன் கூறுகிறேன் என்று சொன்னால், சிவில் அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், அல்லது புலம்பெயர் அமைப்புகளாக இருக்கலாம், இதில் கவனம் செலுத்த வேண்டியும் கட்டாயம். அடுத்ததாக முள்ளிவாய்க்காலுக்கு அவர் போக வேண்டும் என்பதை இவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். யாழ்ப்பாணத்துக்கு போனால் அவர் கட்டாயம் இந்த காணாமல் போனோர் சங்கங்கள் அந்த மக்களை சந்திக்க வேண்டும். அதே போல அரசியல் கட்சிகள் அவருடன் அரசியல் கலைப்பதை நிறுத்த வேண்டும். அவருடன் எந்த விதத்திலும் அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்றதை யோசியுங்கள். அவரிடம் அதாவது 2021ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தீர்மானம் என்பது சாட்சிகளை சேகரித்தல், பாதுகாத்தல். அப்ப அது தொடர்பாக என்ன இடம்பெறுகின்றது, அந்த சேகரிக்கப்பட்ட சாட்சியங்கள் என்ன, எத்தனை, அதற்கு என்னென்ன தேவைப்படும். இப்போது சாட்சியங்களை நீங்கள் சேகரிக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த செம்மணி படுகொலையும் ஒரு சாட்சியம்தான். அதை சேகரியுங்கள், அதை பாதுகாருங்கள். மனித உரிமைகள் ஆணைக்குழு $2 மில்லியன் அதற்கு ஒதுக்குகிறது என்று சொன்னால், இந்த சாட்சியங்களை உறுதிப்படுத்துவதற்கான DNA பரிசோதனைகள், அவர்களின் உறவினர்களுடன் அதனை உறுதிப்படுத்துவது, அதற்காகத்தான் அது அந்த நிதி. அப்ப செம்மணி புதைகுழியில் எடுக்கப்பட்ட மனித எச்சங்களை நீங்கள் பகுப்பாய்வு செய்து அதனை சாட்சியங்களாக்கி அதனை சேமியுங்கள். அவ்வாறான நிகழ்வுகளை அவருடன் பேசுவதுதான் தற்போது சால சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். இப்ப நீங்கள் கூறும்பொழுது எனக்கு புரிகிறது, ஏன் இன மத மொழி பேதமின்றி ஒரு இலங்கையர்களாக வாழுவோம் என்று சொல்லி வயலின் வாசித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது எனக்கு புரிகின்றது என்ன காரணத்துக்காக என்று. இப்ப நீங்கள் கூறியது போல் வால்டர் டர்க் அவர்கள் வரும்பொழுது நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கின்றோமே, நீங்கள் இதற்கு தலையிடுகிறீர்கள் என்று கூறுவதற்காகத்தான் இதை சொல்லி செய்திருக்கின்றது போல் தெரிகின்றது. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். இனி அரசுகளே, செம்மணி புதைகுழி தொடர்பாக நாங்கள் கூறும்பொழுது உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவில் இருக்கின்ற ஒரே ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் அவர்கள், அவர் கூட இந்த செம்மணி புதைகுழி தொடர்பான விடயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். என்ன என்று எங்களுடைய அவர்களுக்கு கூறுங்கள். உண்மைதான், அவரும் கூறியிருக்கின்றார். பிரித்தானிய அரசுக்கு முதலில் அவர் இந்த உங்களுக்கு தெரியும், பிரித்தானிய அண்மையில் இலங்கையின் இராணுவத்தினர் இராணுவ அதிகாரிகள் மீது தடையை கொண்டு வந்திருந்தது. அதே போல அவர் அதற்கு பிற்பாடு இந்த இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை தொடர்பான விசாரணைகளை அல்லது அந்த மக்களுக்கான நீதி கோரல்கள் பிரித்தானியா மேலும் காத்திரமான பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்பது தொடர்பாக பேசிய கடிதம் எழுதியாகவும் அதற்கு அவர்கள் பதில் அளித்ததாகவும் கூறியிருக்கிறார். அதே சமயம் அவர் இன்னொன்றை கூறியிருக்கிறார், இந்த செம்மணி படுகொலை புதைகுழி, அந்த மனித புதைகுழி தொடர்பாக பிரித்தானியா அது சார்ந்த அமைப்பினருடன் அல்லது அது சார்ந்த மக்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி, இப்ப உண்மையில் அந்த
செம்மணி புதைகுழியில் எடுக்கப்பட்ட மனித எச்சங்களை ஆய்வு செய்வதற்கோ, அதனை பாதுகாப்பதற்கோ, சாட்சியங்களை சேகரிப்பதற்கோ அந்த மக்களுக்கான உதவிகளை பிரித்தானிய அரசு வழங்க வேண்டும். உண்மையில் அது இங்குள்ள அது கேட்டிருப்பது மிகவும் ஒரு போற்றத்தக்க விடயம். ஆனா அதை இங்கு இந்த பிரித்தானியா அரசுக்கு ஆதரவாக அல்லது பிரித்தானியாவின் அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக செயற்படுகின்ற தமிழ் அமைப்புகளும் அதனை வலியுறுத்த வேண்டும். என்னென்று சொன்னால், இந்த ஆவணங்களை பகுப்பாய்வு செய்கின்ற ஆவணங்களை வெளிநாடுகளின் உதவிகளுடன் அல்லது வெளிநாடு ஐக்கிய நாடுகளின் சட்ட நிபுணர்களின் உதவிகளுடன் சாட்சியப்படுத்தி ஆவணப்படுத்தி ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதர்கள் ஆணைக்குழுவுக்கு பேரப்படுத்துவோமாக இருந்தால் அது அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்களோ இல்லையோ அது ஒரு ஆவணமாகவும் இருக்கும். அது நாங்கள் அதை வைத்துக்கொண்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று கூட யோசிக்கலாம். அப்ப இதை இலங்கை அரசு நீத்து போக செய்து அல்லது அதனை மூடி மறைத்து அதனை இல்லாது செய்வதை தடுப்பதற்கு இதனை ஒரு அனைத்துலக மட்டத்தில் ஒரு பேசு பொருளாக அல்லது அனைத்துலக மட்டத்தில் அனைத்துலகத்தின் கவனத்தை ஈர்ப்பதாக இருக்க வேண்டும். அதைத்தான் அவரின் கடிதம் அதைத்தான் குறிப்பிட்டிருக்கின்றது. அவரின் கடிதம் நல்லது, அதை வலிச்சேர்க்க வேண்டிய ஒரு கடமை எங்களிடம் இருக்கின்றது. அப்ப அதை நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். இனி இலங்கை தீவில் உள்ள பொருளாதார நெருக்கடி தொடர்பாக பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், பொருளாதார நெருக்கடி எப்பொழுது வந்தது? விலைவாசிகள் அதிகரித்த பொழுது, மக்களால் பொருட்களை வாங்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் பொழுது வீதிக்கு வந்தார்கள். அந்த நிலை தொடர்ந்தியாக வந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதாவது பொருட்களுடைய விலை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது என்பதை பலர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இனி உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வரியை கொண்டு வந்ததால் அதனால் ஏற்பட்ட பின்விளை. இப்பொழுது இன்னும் ஒரு கோணத்திலிருந்து இலங்கை தீவுக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி வந்திருக்கின்றது. அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெறுகின்ற இந்த போரினால் பொருளாதாரம் மிகவும் ஒரு மோசமான நிலையை அடையலாம் என்று அவதானிக்கப்படுகின்றது, கணிக்கப்படுகின்றது. நீங்கள் அவ்வாறு பார்க்கிறீர்கள்? என்ன நிலைமை, என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? உண்மைதான். கொழும்பு இருக்கின்ற பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை நிபுணர்களாக இருக்கலாம் அல்லது கொழும்பு ஊடகங்களாக இருக்கலாம், அதனைத்தான் கூறுகிறார்கள் இது இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தும் என்று சொல்லி. உதாரணமாக இலங்கை 100% எரிபொருட்களை இறக்குமதி செய்கின்றது. அதுவும் இந்த கோர்மூஸ் நீரிணை ஊடாகத்தான் வருகின்றது. அதை ஈரான் மூடுமாக இருந்தால் அல்லது அதில் உங்களுக்கு தெரியும் அண்மையில் கூட அது 2 கப்பல்கள் நேருக்கு நேர் மோதி அந்த அந்த கால்வாயில் அனர்த்தத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதை எவ்வாறு மோதினது என்று கூட இப்போது யோசிக்கிறார்கள். கப்பல்கள் மிகப்பெரியது, அது எவ்வாறு மோதி இருக்கும் என்று கூட, ஏனென்றால் அதன் கட்டுப்பாட்டை ஹேக் பண்ணி இருக்கிறார்கள், ஹேக் பண்ணித்தான் மோத பண்ணி இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தும் நிலவுகின்றது. அப்ப இது எரிபொருட்கள் விலை உயருமாக இருந்தால் இலங்கையில விவசாய உற்பத்தி பொருட்கள் விலையாக இருக்கலாம், ஏனைய போக்குவரத்தாக இருக்கலாம், உணவு பொருட்கள் விலையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அது பாதிக்கும் என்று கூறப்படுகிறது. அடுத்தது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இலங்கை ஏற்றுமதி செய்கின்ற தேயிலை வீழ்ச்சி ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இப்ப 2025 அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னால் சுற்றுலா பயணத்துறை இப்ப மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கலாம் அல்ல ஏனைய நாடுகளில் இருந்து வருபவர்களின் எண்ணிக்கை, இப்ப விமான போக்குவரத்துக்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்ற நிலையில் விலையேற்றம் என்ற நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறையடையலாம். இலங்கை இந்த வருடத்துக்கு ஒரு 3 மில்லியன் 30 லட்சம் சுற்றுலா பயணிகளை எதிர்பார்க்கின்றது. அதன் மூலம் $5 பில்லியன் இந்த வருடத்துக்கு எட்ட வேண்டும் என்பதில் இலங்கை குறியாக இருக்கின்றது. அது கூட பாதிக்கப்படலாம். அடுத்ததாக வேலை வாய்ப்பு. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இலங்கையிலிருந்து சென்ற வேலை பணியாளர்கள் 1 மில்லியன் 10 லட்சம் மக்கள் மத்திய கிழக்கில் வேலை செய்கிறார்கள். இப்ப இஸ்ரேலில் கூட அண்மையில் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான பலஸ்தீனத்துக்கும் இடையிலான போர் ஆரம்பமாக பின்னர் பல வெளிநாட்டவர்கள் அங்கிருந்து பலஸ்தீன மக்களை கூட அந்த பணிகளிலிருந்து அகற்றியிருந்தார்கள். அந்த இடங்களுக்கு இலங்கையர்கள் தான் சென்றிருந்தார்கள். கிட்டத்தட்ட 10,000 பேர் அங்கு பணியில் இருக்கிறார்கள். அவர்களை கூட திருப்பி அழைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாக அண்மையில் கூட விஜய கிரத் கூறியிருந்தார். அவர்களை தாங்கள் திருப்பி அழைப்பதற்கு முயற்சிப்பதாக கூறியிருந்தார். அப்ப அது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 2024 ஆண்டு இந்த வெளிநாட்டில் பணி செய்பவர்கள் இலங்கைக்கு அனுப்பிய பணத்தால் இலங்கைக்கு வந்த வருமானம் $6.5 பில்லியன். அப்ப அதுவும் பாதிக்கப்படலாம். அதிலும் கூடுதலாக மத்திய கிழக்கில் இருந்து அனுப்பியவர்கள் பணம் தான் அதிகமாக இருக்கின்றது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இவ்வாறான இந்த நிதி நெருக்கடி
இலங்கையின் அந்நிய கையிருப்பையும் குறைக்கலாம். என்னென்னு சொன்னால் டொலர்கள் இலங்கையின் அதாவது வெளிநாட்டு பொருட்களின் விலை அதிகரிக்கும் போது அதிக டொலர்களை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்படும் என்ற நீதியில் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு இந்த ஈரான் இஸ்ரேல் போர் வந்து ஒரு மிகப்பெரிய பலத்தொரு அடியாகத்தான் இருக்கும் என்று கருதப்படுகின்றது. இப்ப இலங்கையின் பொருளாதாரம் எந்த பக்கத்துல போனாலும் நாங்கள் அடிக்கடி இங்கு பேசி இருக்கின்றோம். என்னென்னு சொன்னால் இது வந்து இலங்கைக்கு இந்த தற்போதைய புறச்சூழல்கள் இலங்கைக்கு சாதகமாக இல்லை. அப்ப வர வர அது இன்னும் பேர்ஸ்ட் ஆகி கொண்டு போகிறதே தவிர இலங்கைக்கு சாதகமாக மாறுகின்ற சூழ்நிலை இல்லை. உண்மைதான். நீங்கள் கூறுகின்ற விடயங்களை பார்த்தால் எல்லாமே அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் செயல்படுவது போல் தெரிகின்றது. அது இயற்கையாக இருந்தாலும் சரி, அங்கே சூழ்ச்சியாக இருந்தாலும் இரண்டுமே ஒரே வழியில் தான் பயணிக்கிறது. மிகவும் சுருக்கமாக, உங்களுக்கு தெரியும், ஆய்வு கப்பல்கள் வந்தால் உடனடியாக சீனாவுடைய ஆய்வு கப்பல்கள் வந்தால் அனுமதி வழங்குவார்கள், இந்தியாவுடைய ஆய்வு கப்பல்கள் வந்தால் அனுமதி வழங்குவார்கள். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆய்வு கப்பல் ஒன்றுக்கு இலங்கை அனுமதி வழங்க மறுத்திருப்பதாக என்னென்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்கா இருக்கும் போது ஒரு தடையை கொண்டு வந்திருந்தார், ஒரு வருடத்துக்கு ஆய்வு கப்பல்களுக்கு தடை விதிப்பதாக. அதனை இந்த அரசு தாங்கள் நீக்க போவதாக கூறினாலும் பிறகு அதனை நீக்கவில்லை. இப்போது இந்த பிராந்திய நாடுகளின் பிரச்சனை, ஈரான் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பிரச்சனை காரணமாக அதனை நீக்கவில்லை. அதனை தாங்கள் மறுபரிசீலனை செய்து அதற்கான புதிய ஒரு வரைவை தாங்கள் வரைந்த பிற்பாடு அது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று சொன்னாலும் இந்த அரசால் சமாளிக்க முடியவில்லை இரண்டு நாடுகளையும். எனவே அதை கிடப்பில் போட்டு விட்டார்கள். இப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வு கப்பல் என்று சொல்லும் போது முதலில் அதற்கு அனுமதியை வழங்குவது அது ஐக்கிய நாடுகள் சபைக்கு வழங்கப்படும், ஏனைய நாடுகள் தொடர்பாகத்தான் இன்னும் நாங்கள் தீர்மானிக்கவில்லை என்று கூறியிருந்தார்கள். இப்போது அதற்கும் அனுமதி மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வு கப்பல் என்றால் உங்களுக்கு தெரியும், அது மேற்குலக நாடுகளின் ஆய்வு கப்பலாகத்தான் இருக்கும். அப்ப ஏதோ ஒரு வகையில் அதுவும் அரசியல் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும் என்பதால், அல்லது தாங்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வு கப்பலுக்கு அனுமதி வழங்கவில்லை என்றால் ஏனைய நாடுகளுக்கும் இலகுவாக, இப்ப இந்தியாவையும் சீனாவையும் இலகுவாக சமாளிக்க முடியும் என்ற காரணத்துக்காக அவர்கள் அதனை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.